திருவண்ணாமலை ஆரணியில் பள்ளி மாணவரின் கழுத்தில் கத்தியால் குத்தி சக மாணவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட தகராறு கொலை முயற்சியில் ஈடுபடும் அளவிற்கு சென்றதன் பகீர் பின்னணி என்ன? ரூட்டுத்தல போன்று யார் பெரிய ஆளு என்ற வாக்குவாதத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கிடையே மோதல் வெடித்துள்ளது. பள்ளி பருவத்திலேயே கெத்து காட்டுவதாக நினைத்து மாணவர் ஒருவர் தனது கையில் கத்தியை எடுத்து சக மாணவருக்கு உயிர் பயத்தை காட்ட துணிந்துள்ளார். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள டவுன் கோட்டை வீதியில் அரசு உதவி பெறும் சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். இதில் துந்தரீகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 15 வயது மாணவன் சுப்பிரமணிய சாஸ்திரியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றுள்ளார். அதே பேருந்தில் கல்லேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவரும் பயணித்துள்ளார். பேருந்து பள்ளி அருகே உள்ள நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டதும் மாணவர்கள் அனைவரும் இறங்கி நடந்து சென்றுள்ளனர். அப்போது 10ஆம் வகுப்பில் வெவ்வேறு பிரிவுகளில் படிக்கும் துந்தரீகம்பட்டு மற்றும் கல்லேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இரு மாணவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் கல்லேரிப்பட்டு மாணவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து துந்தரீகம்பட்டு மாணவரை குத்தியுள்ளார். இதில் அவரின் கழுத்து மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. கத்தி குத்துப்பட்ட மாணவர் நிலை குலைந்து அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மாணவர்கள் அவரை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதே வேளையில் தாக்குதல் நடத்திய மாணவரும் தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஆரணி நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்தில் பயணிக்கும் மாணவர்களில் ரூட்டுத்தல போன்று கெத்து காட்டுவதாக நினைத்து போட்டி ஏற்பட்டது தெரிய வந்தது. இதனால் ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் சக மாணவரை கத்தியால் குத்தியுள்ளார். கத்தி குத்துப்பட்ட மாணவருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதல் குறித்து பேசிய அந்த மாணவர், கல்லேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் தன்னை பெரிய ஆளு என நினைத்துக் கொண்டு சுற்றித் திரிந்ததாக கூறியுள்ளார். அவரது பேச்சுக்கு தான் செவி சாய்க்காததால் தன்னை கத்தியால் குத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மாணவர்கள் மோதல் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு பள்ளி வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளனர். பள்ளிக்கு வெளியே நடைபெற்ற சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தலைமை ஆசிரியை சங்கவை தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பேருந்தில் ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் சக மாணவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பள்ளிக்குள்ளும் பள்ளிக்கு வெளியேயும் கெத்து காட்டுவதாக நினைத்து அடாவடியில் ஈடுபடும் மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.